ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுகவாசி யோகம் யாருக்கு? இதன் தலைப்பு. நம்ம பேச்சு வழக்கில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை கேள்விப்படுவோம். அவனுக்கு என்னப்பா சுகவாசி, பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை அனுபவித்ததே கிடையாது, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி, பிறந்ததே வசதியான குடும்பத்தில், வாழ்ந்ததும் வசதியான வாழ்க்கை, திருமணம் பண்ணிக்கிட்டது அதை விட பெரிய வசதியான வீடு, அவன் எல்லா விதத்துலையும் கொடுத்து வச்சவையா அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் இல்லைங்களா? இந்த சுகவாசி அப்படிங்கிற அமைப்பு எந்த கிரக அமைப்புகள் சிறப்பாக இருந்தால் நமக்கும் கைகூடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் சுகத்தை தரக்கூடிய வீடுகள் அப்படின்னு 2 வீடுகளை குறிப்பிடலாம். பொதுவான சுகஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அதற்கடுத்ததான் மற்ற விதமான சுகங்களை தரக்கூடிய இன்னொரு வீடு இருக்குது, அது 12ஆம் வீடு. அயன சயன போக சுகம் அப்படிங்கிற ஒரு வீடு. ஒருத்தருக்கு வசதியான மாளிகை, வசதியான காரு, வசதியான பங்களா, உத்தியோகம், இதெல்லாம் 4ஆம் இடம் தீர்மானிக்குதுன்னா, படுக்கை சுகம், தூக்க சுகம், தாம்பத்திய சுகம் மாதிரியான சுகத்தை தீர்மானிக்கிறது 12ஆம் வீடு. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ வலுக்கொண்ட கோள்கள் அமர்ந்தால் அவர் ஒரு சுகவாசி தான். உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ பவர்ஃபுல்லான கிரகம் உட்காரணும். இப்போ இதில் 4ஆம் இடத்துல வலிமையாகிறது சந்திரனும் சுக்கிரனும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக திக்பலம்னு வந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் அமர்ந்தாலும் நீங்கள் ஒரு சுகவாசி. அல்லது 4ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய கிரகமோ, அல்லது 12ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய கிரகமோ அமர்ந்தாலும் நீங்கள் ஒரு சுகவாசி தான். சுகத்தை அனுபவிக்கும் தகுதி கொண்டவர்களாக ஆவீங்க. இதுபோக பொதுவான சுப யோகங்களை தரக்கூடியவர், அதாவது சுபிட்சங்களை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சுக்கிரன். சுகவாசத்தை அனுபவிக்கும் தன்மை கொண்ட கிரகம் சுக்கிரன். 12ஆம் இடத்துல உங்கள் லக்னத்துக்கு சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்தாருனாலும் சரி, சுக்கிரன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவோடு உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, நீங்களும் ஒரு சுகவாசி தான். ஸோ இந்த அமைப்பு பொருந்தி வரணும். 4ஆம் இடம் வலுக்கொண்ட கோள், 12ஆம் இடம் வலுக்கொண்ட கோள், சந்திரன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவதனால் ஏற்படும் விளைவு, மற்றும் சுக்கிரன் தனிப்பட்ட முறையில் வலிமையாக அமர்வது, இந்த 4 நிலைகளும் ஒருவருக்கு சுகத்தின் மேன்மையை தரக்கூடிய அமைப்பாக வரும். இப்போ ஒரு மேசலக்ன ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல உச்ச குரு அமர்ந்திருப்பது, 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் அமர்ந்திருப்பது, 4ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்வது சுகவாசி யோகத்தை கொடுக்கும். இதே ஜாதகருக்கு 2லேயோ 7லேயோ 12லேயோ சுக்கிரன் வலுத்திருப்பதும் சுகவாசி யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் அமர்றதும், 12ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதும் சுகவாசி யோகத்தை கொடுக்கும். ரிஷபலக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்திலே சுக்கிரன் இருந்தாலும் சுகவாசி யோகம்தான். 12ஆம் இடத்துல 4 கூடைய சூரியன் உச்சம் பெற்று நின்றாலும் சுகவாசி யோகம்தான். 4ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்ற வலிமையாக இருந்தாலும் சுகவாசி யோகம்தான். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் அமர்ந்திருந்தாலும் சுகவாசி யோகம்தான். மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதனே போய் உச்சம் பெறுவது 4ஆம் இடத்துல அற்புதமான சுகவாசி யோகத்தை கொடுக்கும். இங்கே மட்டும் சுக்கிரன் 4ல் இருக்கலாம், அவர் இருந்தாலும் நீச்சம் அடைய மாட்டார், திக்பலம் அடைவாருங்கனால சுகவாசி யோகம். வளர்பிறை சந்திரன் இங்கே உட்கார்ந்தார்னா நல்ல சுகவாசி யோகத்தை தரும். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில், சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்தால் சுகவாசி யோகம் கிடைக்கும். அதே மாதிரி சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்தார்னாலும் சுகவாசி யோகம் கிடைக்கும். கடகலக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரனே 4ஆம் அதிபதியாக வர்றது கூடுதல் சுகத்தை அனுபவிக்கும் யோகியதை கொண்டவராக அவரை மாற்றும். 4ல் சுக்கிரன் உட்கார்றது, சனி உச்சம் பெற்று 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, மேலும் வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் 4ல் அமர்வது சிறப்பு. 12ஆம் வீட்டில் உங்களுக்கு புதன் இருந்ததுன்னா ரகசியமான வழிகளில் சுகத்தை அனுபவிக்கும் யோகிதைகள் உண்டாகும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல நல்ல பௌர்ணமி சந்திரன் அமர்ந்தாலும் உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கப்பெறும். சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு விருச்சிகம் 4ஆம் வீடாக வரும்போது 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்திருந்தாலும், முழு பௌர்ணமி 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலும், சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் இவங்களுக்கு சுகவாசி யோகம் கிட்டும். 12ஆம் வீட்டில் குரு உச்சகுரு அமர்வது, சந்திரன் அமர்வது சுகவாசி யோகத்தின் வலிமையை அதிகப்படுத்தும். சுகபோகங்களை அனுபவிக்கும் தகுதி கொண்டவர்கள் இவங்க அப்படிங்கிறது மாதிரி வந்துடும்.
கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 4ல் குரு வலுத்து நிற்பது சுகவாசி யோகத்தை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தரக்கூடிய விதி உள்ளதுங்கிறனால தனிச்ச குருவாக இல்லாமல் கூட ஏதாவது ஒரு பாவக்கோளுடைய தொடர்போ பார்வையோ சேர்ந்து விடுதல் அவசியம். 12ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் வலுப்பது, பௌர்ணமி சந்திரன் வலுப்பது, 4ஆம் இடத்துல சுக்கிரன் வலுப்பது, பௌர்ணமி சந்திரன் வலுப்பது சுகவாசி யோகத்தை கொடுக்கும். துலா லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் சுகவாசி யோகம் கிடைக்கப்பெறுகிறது. அதே மாதிரி சனி 4ஆம் இடத்துல ஆட்சி வலுவோடு இருந்தபோது கிடைக்கும். சுக்கிரனும் சந்திரனும் இங்கே உட்கார்ந்தாங்கன்னாலும் சுகவாசிகளாக இவங்க இருப்பாங்க. 12ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது, மேலும் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக அமர்றது சுகவாசி யோகத்தை கொடுக்கக்கூடியது. விருச்சிக லக்னத்திற்கு கும்பத்தில் சனி ஆட்சி பெற்ற நிலையில் அமர்வது, சுக்கிரன் அமர்வது, வளர்பிறை சந்திரன் அமர்வதும் சுகவாசி யோகத்தை தரும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுவது விருச்சிக அமைப்புக்கு துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவது, சனி உச்சம் பெறுவது சுகவாசி அமைப்பை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியாகவும் 12ஆம் இடத்துல வலுவடைவாருங்கிற அமைப்பில் அந்த இது வந்துடும். வளர்பிறை உச்ச சந்திரன் அல்லது பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் 12இல் அமரும் போதும் சுகவாசியாக ஒருத்தர் வாழ்வாங்க. இந்த சந்திரனை மட்டும் எல்லா வீடுகளுக்கும் பொருத்திக்கலாம், அவர் பௌர்ணமியாக இருந்தார்னு. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு வலுப்பது, சுக்கிரன் வலுப்பது சுகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக போகிறதுனால சுகத்தோடு சேர்ந்து நோயையும் கடனையும் எதிரியையும் கொடுத்து விடும் தன்மை உடையது. சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது வலிமை இருக்கும். 12ஆம் இடத்தில் செவ்வாய் வலுத்து நிற்கும் போதும் பௌர்ணமி சந்திரன் வரும்போதும் சுகத்தை அனுபவிக்கும் தகுதிகள் தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு கொடுக்கும். சுகவாசி யோகங்கிறதுல என்னென்னா, அவங்க பிறந்ததுலேருந்தே பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க, எதிலைக்கும் பெருசாக அலட்டிக்கவே மாட்டாங்க. வேணுங்கிற நேரத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதன் இருக்கிற சூட்சமம். மகர லக்னத்துக்கு 4இல் உச்ச சூரியன் வரும்போது ரகசியமான சுகவாசி யோகத்தை பெறுவார்கள். செவ்வாய் அங்கே ஆட்சி மூல திரிகோணம் பெறும்போது இந்த அமைப்பு இருக்கும். சுக்கிரன் உட்கார்ந்தார்னாலும் கிடைக்கும். வளர்பிறை சந்திரன் திக்பலம் பெற்ற நிலையில் அமர்ந்தார்னாலும் கிடைக்கும். 12ஆம் இடத்துல குரு வலுத்த நிலையில் இருக்கும்போது கிடைக்கும். அதே மாதிரி பௌர்ணமி சந்திரன் 12இல் உட்கார்ந்தார்னாலும் நல்ல சுகவாசியாக இருக்கும். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு 4இல் உச்சச்சந்திரன் வரும்போது சுகவாசி யோகம் கிடைக்கும். கூடவே நோய் கடன் எதிர்ப்புகளையும் கொடுக்கத்தான் செய்யும். சுக்கிரன் இங்கே தனித்து ஆட்சி வரும்போது சுகவாசி யோகம் கிடைக்கும். இது கேந்திராதிபத்திய தோஷத்தை சிறு அளவில் தந்தாலும் கூட குரு தர்ற அளவுக்கு புதன் தர்ற அளவுக்கு இவர் சுக்கிரன் பெருசாக கொடுத்துட மாட்டார். அதே மாதிரி 4ஆம் இடத்துல உச்சச்சந்திரன் அமர்வது, சுக்கிரன் அமர்வதுங்கிற 2 விதிகளும் இவர்களுக்கு பொருந்தி வரும். 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் உட்கார்றது, பௌர்ணமி சந்திரன் 12இல் உட்கார்றது இவங்களுக்கு சுகவாசி யோகத்தை தரும். மீன லக்ன ஜாதகருக்கு 4இல் புதன் வலுத்தார்னால் சுகவாசி யோகம். ஆனால் அது கேந்திராதிபத்திய தோஷத்தையும் சேர்த்து தருங்கிறதுனால கூட ஒரு பாவக்கோளின் பார்வையோ தொடர்போ வர வேண்டியது அவசியமாகும். சுக்கிரன் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கலாம், வளர்பிறையில் இருந்தாலும் ஓகே தான். 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் சனி பகவான் ஒருவருக்கே வலுங்கிறதுனால மீன லக்ன ஜாதகர்கள் சுகத்தை அனுபவிக்க 12ஆம் இடத்தின் வாயிலாக பௌர்ணமி சந்திரனும் சனி பகவானும் இருக்க சுகவாசி யோகம் ஏற்படும். இதில் சனியும் சந்திரனும் சேர்ந்து உட்காரக்கூடாது, அது புணர்வு தோஷமாக போயிடும். இப்போ சுகவாசி யோகம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்தின் வாயிலாகவும் 12ஆம் இடத்தின் வாயிலாகவும் 4இல் வலுப்பெற்ற கோள்களின் மூலமாகவும் 12இல் வலுப்பெற்ற கோள்களின் மூலமாகவும் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும். சரி, எந்த யோகம் இருந்தாலும் அதை அனுபவிக்க லக்னாதிபதிங்கிறவர் மினிமம் சமநிலைக்கு கீழே போகாமல் இருக்க வேண்டிய அடிப்படை விதியையும் நீங்கள் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.